புதன் தசை வந்தாவே அது அந்த 17 வருஷத்தை 3ஆக டிவைட் பண்ணிங்க. 17 3 ஆகுதுன்னா 3 5.25 வருஷம் 5.25 முதல் 5.25 கடன், 2வது 5.25 நோய், 3வது 5.25 வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ். இது 3ல் எது வேணாலும் உங்களுக்கு மாறி நடக்கலாம். முன்னாடி கோர்ட் நடக்கலாம், அப்புறம் நோய் வரலாம், அப்புறம் கடன் வரலாம். இந்த 3 விஷயத்துல எது வேணாலும் காம்பினேஷன் மாறி நடக்கலாம். சனி தசை விட மோசமான தசை புதன் தசைங்கிறேன். அதனால தான் அந்த காலத்திலே புதன்கிழமைக்கு கடை லீவ் விட்டு எண்ணெய் தேய்ச்சி குடிக்க சொன்னாங்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டாங்களே, மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாங்களே. இந்த அரசாங்கமே தவறு பண்ணிடுச்சே. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாரத்தோட முதல் நாள் ஏந்திரிச்சு எல்லாம் சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணணும். அந்த காலத்தில் புதன்கிழமைக்கு தான் எண்ணெய் எடுத்து சாப்பிட்றது, கறிமீன் எடுத்து எண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது, ரிலாக்ஸ். புதன்கிழமை உடம்புல உள்ள நாடி நரம்புலாம் சுத்தம் பண்ணுற நேரங்கிறேன். இப்போ 6வது மாதம் ஏன் புரட்டாசி மாதம் எண்ணெய் சாப்பிடக்கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாரும் சொன்னாங்க? புரட்டாசி மாதம் யாரும் எல்லா சனிக்கிழமையும் எண்ணெய் சாப்பிட வேணாங்க, விரதமாக இருங்க பெருமாளுக்குன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? நீங்கள் வருஷத்தில் உள்ள 12 மாதத்தை 6 மாதத்தை பிரிக்கக்கூடிய மாதம், இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 6 மறுபடியும் பிரிக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதங்கிறாங்க. நீங்கள் உடம்புல முதல் 1வது மாதத்துலேருந்து 6வது மாதம் வரைக்கும் என்ன கழிவுகள்லாம் சாப்பிட்டீங்களோ அந்த கழிவெல்லாம் இந்த 1 மாதம் சைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த 6 மாதம் உடம்பு உள்ள சூட பேக்வேஷன் பண்ணிக்கோங்க, நோய் வராது. அதுதான் இந்த 1 மாதம் சைவம் அசைவம் சாப்பிடாம இருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது யாரும் கேட்கறதில்ல. அது இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறுத்த முடியாது. நீங்கள் சொன்னாலும் நிறுத்த முடியாது. சார் நான் டவுனில் இருக்கேன் சார், வேலை இல்லாத இடத்துல இருக்கேன், நான் சிங்கப்பூரில் இருக்கேன், மலேசியாவில் இருக்கேன், எனக்கு உலகம் ஃபுல்லாக கிளைண்ட் இருக்குங்கிறேன். சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா இடத்துலையும் கிளைண்ட் இருக்குங்கிறேன். சார் எனக்கு இந்த அட்லீஸ்ட்டு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிங்க, இல்லை சனிக்கிழமை நாள் சாப்பிடாதீங்க. புரட்டாசி மாதம் வர அமாவாசை அன்னைக்கு யாருமே எண்ணெய் சாப்பிடாதீங்க, கடன் குறையும். நீங்கள் தீராத கடன் என்னால் எழுந்திரிக்க முடியலன்னா மாதம் வருகின்ற அமாவாசை அன்னைக்கு ராத்திரி சமைச்சு வச்ச பொருளை சாப்பிடாதீங்க.